காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, Usman Road, T Nagar, Chennai மற்றும் தூத்துக்குடி. திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலிலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டாங்க. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோட் மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன். ஆனா அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்யறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்து, பொய்யான கருத்து பதிவு செய்யும். இது விவசாயிக்கு விரோதமான செய்தி. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கிறது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்க அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்து நீங்களே படப்பிடிச்சீங்க. சில பெண்மணி அழுகிறார், நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சுதான், அது இருக்கிற பணத்தை வச்சுதான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணியை கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கிறேன். 20 நாட்களாக அன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழல் இருக்குது. நிலெல்லாம் முடிச்சு போச்சு, என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்க படம் பிடிச்சிருக்கீங்க. கண்ணீர் விட்டு அணுகிறார். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம். ஆனா உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகளிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாது கையாகாத தனமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள். ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனாலதான் நாங்க வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்திருக்காங்க. செறிவூட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதல் சென்று காட்டூர்ல இந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புங்க. இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் இருக்குது நெல்லை எப்படி விடுவோம்னு எடுத்து செல்லப்போம். இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு. இது எதற்காக செய்யறார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாங்கத்தான் பார்க்க முடியும்.
அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும், அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட். விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2020 21 4.5%. திமுக ஆட்சியில 24-25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துடைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு. அதே போல இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதியமான்பேட்டைக்கு போனார். அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்துல பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தாங்க. தமிழகத்துல சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியை பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் அதிகமா பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்கேன்னா இடுபொருள் விலை ஏறிட்டு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். ஆக இன்னைக்கு செலவு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலையை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தினால எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும். விவசாயிக்கு ஒன்னும் அதிகமான கிடைக்க போறது இல்லை. அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வரல, இன்னும் குறைவா தான் இருக்குது, முழுசா கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க. ஆதார விலை 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிடும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயி போட்டுக்கிட்ட நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நினைந்து மூட்டை புறம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் பொருள் அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லை. எது நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம். அது மட்டும் இல்ல, நேரடி நெல் கொள்முதலுக்கு போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சு பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடக நம்மளாம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைந்து முளைச்சிருக்குது. இது நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம் தான் ஏற்றுக்கிறது. நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் அதிக அளவுல மழை பெய்யுது. சென்னையில அந்த இடத்துல தாழ்வான இடங்கள்ல சில இடங்கள்ல குறைஞ்ச அளவு மழை பெய்தாலே அதிக அளவு இன்னும் சொல்றாங்க. பல இடங்கள் ஆய்வு செய்து வந்திருக்கீங்க. அங்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? அதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியும் சாலையில் குவிச்சு இந்த நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து புயல் வெள்ளம் இப்படி கொண்ட இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்து அதிமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக. பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டு தொகை பெற்றுத் தந்த அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல ஒரு கருத்தை சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க.
சார் டிபிசி நடக்கக்கூடிய சடன்ல கூட முறைகேடு நடந்திருக்கு. அங்க லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. அங்க இருக்க ஊழியர்களே சொல்றாங்க. அதை பத்தி கருத்து சொல்லுங்க சார். சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுட்டு இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சுட்டு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா, இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த நெல் மூட்டைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்கிறது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரித்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு போச்சு. இந்த வயலிலேயே முளைச்சிட்டு நெல்மணிகள். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு திட்டமே இல்ல, முறையான பயிர் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த இடத்துல கூட ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு. அதாவது அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சி வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டமும் கொடுத்தோம், இழப்பீடு கொடுத்தோம். இந்த வெள்ளம் சேதம் மழை தொடங்கி 2 நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வெள்ளம் மழைகள் தண்ணீர் தேங்குது. இது முக்கியமா என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி குறுவை சாகுபடிக்கு காப்பீடு திட்டத்துல பல முறைகேடுகள் இருப்பதாகவும் விவசாயிகள் தரப்ப தெரிவிக்கிறாங்க. அதிமுக ஆட்சி இருந்த போது நல்லா தூர்வாரின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இந்த ஆட்சியில முறைய தூர்வாரில் ஒண்ணு. இரண்டாவது, பயிர் காப்பீடு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியில முறையாக பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை பெற்ற அரசாங்கம் அதிமுக. கருத்து சொந்த கருத்து ஒரு கட்சி எங்க கட்சி கருத்து முக்கியமான விஷயத்துக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை தான் நான் வந்திருக்கிறேன். சார், நீங்க பார்வையிட்டதுல இருந்து ஒரு பக்கம் இதுல டிபிசி கொள்முதல் செய்யப்பட்டு மூட்டையை எடுத்துட்டு போகல, ஒரு பக்கம் இதுல வெளியில கிடக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்துல கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் ஏன்னா ரெண்டு நான் சொல்றேன். போர்க்கால சட்டமன்றத்தில் இதை பேசுறேன். போர்க்கால அடிப்படையில் அரசு துரிதமா செயல்படுத்தி ஏற்கனவே டிபிசியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டையை உடனடியாக குடோன் கட்டி சொல்லி அடுக்க வேண்டும். அப்படி அடுக்கினாதான் அங்க அந்த டிபிசியில வேக்கண்ட் ஆகும், காலியா இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்னைக்கு திறந்த வெளியில குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனா இந்த அரசு செய்ய தவறுது. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசு. எதுவாக திறமை காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது. டெல்லி நியமனத்தை 25 உதவி அதிமுக ஆட்சி கண்ட பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டோம். இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டோம். கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா மூட்டைக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சார், நீங்க எதுக்கு போறீங்க? அதெல்லாம் பெரிய பிரச்சனை. முதல்ல எல்லா குறைகளை செய்யிட்டு இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணி, சாலை ஓரமாக குவித்திருக்கின்ற நெல்மணி போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் நேரடி கொள்முதல் செய்யும். இப்பொழுது கோரிக்கை பின்ன நீங்க கேட்கிற கேள்விதான் எதிர்காலத்துல எங்களுடைய அதிமுக ஆட்சியாளருக்கு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் இந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்க தொடர் கனமழை. விவசாயி என்பது ரத்தத்தை வியர்வையை மண்ணிலை சிந்து குடித்து இன்றைக்கு நாம் நம் நாட்டுக்கு உணவு பார்க்கணும். உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிற விவசாயம். அப்படிப்பட்ட விவசாயிடத்திலிருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம்
நம்முடைய அரசாங்கம் வைத்தால் வேடிக்கை பார்க்கும். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது இன்னைக்கு மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாகி 17% நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியும். அதனால அதிமுக ஆட்சி இருந்த பொழுது 20% 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதல் செய்யணும். ஆனா நான் கவன ஈர்ப்பு திருமணத்துல உணவுத்துறை பற்றி கேட்கும் போது நாங்க இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட அரசாங்கம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, இதே போல வந்து மத்திய அரசு வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். இந்திய கோரிக்கை வச்சாங்க தெரியாது. ஏங்க நீங்க முதலே நீங்க தெரியும், உங்களுக்கு வந்து செறியூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்தாங்க, இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம்? ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறியூட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலாட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுதானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பலி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தானே ஆட்சி இருக்குது, இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான். ஆனா நீங்க வந்து எல்லாத்துலயும் அரசியலாக்குறதா அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது என்ன அரசியல் ஆக்கிட்டோம்னா கண்ணு விட்டு அழுதுறாங்க. நீங்க தான் பாத்தீங்க எதுக்கு எதிர்கட்சி இருக்குது அவில இதே ஸ்டாலின் சொன்னார் சட்டமன்றத்தில். ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்ய சொன்னார் இல்லைங்களா? நாங்க என்ன தவறு செய்யணும்?